அவர் யாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடிய இறைவன் பெரும் கருணை கொண்டதன் காரணமாக கீழிறங்கி ஆதிசிவம் ஆதிசக்தியாக வந்தார். அவரே அடியவர்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் அருள் புரியும் நோக்கோடு சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானாக தாண்டவம் புரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு திருவடியை ஊன்றி நாம் அன்றாடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வினைகளை அவர் மிதித்து கொண்டே இருக்கின்றார் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த உலகத்தில் நம்ம நிறைய பேரை நம்பியிருப்போம். நமக்கு அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளை கைவிட்டிருப்பாங்க. ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் அவரை நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, அவருக்கு உங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவர் உங்களை வேறு லெவலில் கொண்டுட்டு போய் வச்சிருவார். யாராலையும் தொட முடியாத ஒரு தூரத்தில் கொண்டுட்டு போய் உங்களை வச்சிருவார்.